அம்மா இந்த பேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை, நான் சங்கிக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுமா. சரியா, எனக்கு ஏதாவது வேணும்னா நான் உன்னை கூப்பிடுறேன், நீ போய் உட்காரு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வெளியே தான் இருப்பேன், எனக்கு ஒரு குரல் கொடு, சரியா? சரியா, நீ போய் உட்காரு. இந்த மனுஷனுக்கு என் மேல எவ்வளோ பாசம். அத்தை அத்தை. சொல்லுமா புஷ்பா, நீ தான் கூப்பிட்டியாமா? என்னம்மா? ஒன்றும் இல்லை அத்தை, இப்போ சமைக்கணும்ல, அது கேட்கலான்னு வந்தேன். இங்கதான் அம்மு இருப்பாளேம்மா, அவகிட்ட போய் கேளு, அவளுக்கு தெரியும் பாரு. சரிங்க அத்தை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அம்மு கிட்ட கேட்குறேன். சரிம்மா, ஏதாவது இல்லைன்னா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வாங்கம்மா. சரிங்க அத்தை, நாங்களே பார்த்துக்குறோம். சந்து, ரொம்ப தேங்க்ஸ் டி. அம்மா, அடி வாங்க போகிறேன். நான் இதை கூட உனக்காக செய்ய மாட்டேனா? என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உன் மாமியார் வீடும் என் மாமியார் வீடும் ஒரே ஊர். அதனால தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என் மாமியார் வீட்டில் பசங்களாம் இருக்காங்க. நீ இங்கே ரெடி பண்ணிவிட்டு சொல்லு, நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். ஆமாம் சந்து, நீ சொல்கிறது சரிதான். சரி அம்மா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? அதை தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இன்னும் இல்லை சந்து, என் மாமனார் எப்படி வீட்டை வச்சுருப்பாரோ உனக்கே தெரியாதா? கிச்சனில் போனால் கோல நாசமாக இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. இங்கே வேறு புஷ்பாக்கா புதுசு, அவங்க எப்போயாவது வந்து போகிறதோட சரி. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு என் மாமியார் வேறு சொல்லிடுவாங்க. இப்போ நான் தான் போய் பார்க்கணும் என்னன்ட்டு. சரி அம்மா, புஷ்பாக்கா எப்படி நல்லா பேசுவாங்களா? அதெல்லாம் நல்லாவே பேசுவாங்க. சரி, அவ்வளோதான், நல்லா பேசுகிறாங்க சொல்கிற. ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. சந்து, பசங்க எப்படி அடம் முடிக்கிறாங்களா, அமைதியாக இருக்காங்களா? நீனும் ஜக்குவும் தான் உன்னை பற்றி கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இங்கே தாண்டா இருக்காங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கேன். சரியான அமைதியாகிட்டாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்றும் பயப்படாதாமோ, நீ போய் வேலையை பாரு. சரி சந்து, நீ பார்த்துக்க, நான் போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வேறு தெரியல, அவங்கள வேற போய் கூப்பிடணும். சரி அம்மோ, நீ பொறுமையாகவே செய், நான் பசங்களை ஈவினிங்காக கூப்பிட்டு வரேன். சரி சந்து, பசங்களை பார்த்துக்க. அம்மு அம்மு, எங்கம்மா இருக்க? உன்னை புஷ்பாக்கா கூப்பிடுறாங்க போல, நீ போய் பாரு, நான் வீட்டுக்கு போகிறேன். பசங்க வேற என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி சந்து, நீ போய் பாரு. அம்மு, இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைக்கா, சந்து வந்தா பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன். ஈவினிங்காக கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னான். சரிம்மா சரிம்மா. நீயும் சொந்தம் எப்படிம்மா ஃப்ரெண்டா நீங்கள்? அவன் மாமியார் வீடும் நம்ம மாமியார் வீடும் ஒரே ஊருக்கா. அவள் வீட்டுக்காரும் என் வீட்டுக்காரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சரி, அங்கேயும் வீடு பார்த்தோம் ஆஃபீஸ் பக்கத்தில். சரி, நாங்கள் 2 பேரும் பக்கமாகவும் வீடு எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எதனா ஒன்றா நம்மளுக்கு அவசரத்துக்கு உதவுவாங்கன்ட்டு. இதுவும் நல்லதுதாம்மா. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? எதனா ஒரு அவசரம்னா அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஆமாங்க்கா, நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அக்கா, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களாக்கா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைம்மா, என் கூட படித்த பொண்ணுங்க அங்கே தான் பக்கத்துலேயே இருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் எதுவும் தெரியல. பரவாயில்ல, அவங்க எதனா ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. அப்படியாக்கா? சரிக்கா. என்னம்மா மாசம் நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க? அவதான் உடம்பு சரியில்லாம பட்டுட்டு இருக்கா, நீங்க எதுவும் சமைக்காம இங்க வந்து நின்று கதை அடிச்சுட்டு இருக்கீங்க. போய் எதனா இந்த வேலையை பாருங்கம்மா. தெருவில் வந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பழக்கலாம் இங்கெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. தெருவுலாம் வந்து நிற்க கூடாது சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதோ போய் சமைக்க தான் போகிறோம் மாமா, நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, உட்காருங்க, நாங்கள் போய் சமைச்சிடுறோம். ஒரு உடம்பு முடியாத பொம்பளை வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கதை அடிச்சுட்டு இருக்கீங்க. சீக்கிரம் சமைச்சா தானே சாப்பிட்டு மாத்திரை போட முடியும். ஆமா, ஒரு 10 நிமிஷம் நாங்கள் சமைச்சு முடிச்சிடுவோம். சரிம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க மாமா, அதுக்குள்ளே நாங்கள் சமைச்சு ரெடியாக வைக்கிறோம். மாமாவா இப்படி பேசுறாங்க? அதான் அப்பவே சொன்னேன்ல, அவர் நடிக்கிறாருன்னு. அவர் பயங்கரமான ஆளுக்கா. நம்ம அத்தை பாவம் இல்ல, மாமா கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? என்னம்மோ நான் கேக்குறேன், இப்படி சிரிக்கிற? அத்தை பாவம் தானே? போய் பாவன்னு சொல்றீங்களே, அவங்களே பயங்கரமான ஆளுதான். என்னமோ சொல்ற? அத்தையை நான் கோவப்பட்டுலாம் பார்த்தது இல்லையே. இங்க வந்துட்டீங்கள, இருங்க, அத்தைக்கு கொஞ்சம் சரியாகட்டும். அத்தையோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்க. என்னமோ நீ வந்ததுலேருந்தே ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்டே இருக்க. அக்கா, நான் உங்களுக்கு ஷாக்லாம் கொடுக்கல, அவங்க எப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கல, பார்த்துக்கலாம். அம்மோ, எனக்கு இந்த இடம் புதுசு, நீ தான் என்னை பார்த்துக்கணும், சரியா? சரிக்கா, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வாங்க போய் சமைக்கலாம். சரி அம்மோ, வா போகலாம். ஏய் முகேஷ். குட் மார்னிங் மேடம்.
எக்ஸாம் அன்னைக்கு கூட கிளாஸுக்கு சீக்கிரமாக போக மாட்டீங்களா? கிளாஸுக்கு போங்க. சாரி மேம், பஸ் கொஞ்சம் லேட்டு மேம். ஓகே மேம், நான் கிளாஸ்க்கு போகிறேன் மேம். ஏய் எங்கடா இவ்வளோ ஸ்பீடாக போகிற? ஏய் காலேஜ் தான் போகிறோம், எக்ஸாம் எழுதுறத விட டைம் ஆச்சு. எக்ஸாம் எனக்கு தான் தெரியாதா? எல்லாம் எனக்கும் தெரியும்டா. வெயிட் பண்ணி போவோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளாஸில் போய் உட்காரணுமா என்ன? நீ எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இருப்ப, அதனால தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. நான் எதுவுமே படிக்கலடா, இப்போதான் நான் போய் படிக்கணும். என்னை ஆளை விடு. டேய் சொன்னா கேளுடா, நில்லுடா. நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால் நிற்க முடியாது. நீ எப்படின்னா வா, நான் போகிறேன். டேய் ஓவரா தான்டா பண்ற. எவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். என்ன இவன் இப்படி இருக்கான்? இவங்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா இப்படி எஸ்கேப் ஆயிட்டான். எவ்வளோ பெரிய முக்கியமான மேட்ரு சொல்ல வந்தா இதை கேட்காம போயிட்டான். இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை. என்ன பண்ணுறது? அப்புறம் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் இவனை பார்த்துக்கலாம்.